நம்மளுடைய வாழ்க்கை பெரிய அளவுக்கு மாறணும் அப்படின்னா நம்ம நிறைய கற்றுக்கணும், இல்லை தெரிஞ்சுக்கணும், நம்ம நிறையா முயற்சிகள் பண்ணணும், புது புது விஷயங்களை நம்ம வந்து வாழ்க்கைக்குள்ளே சேர்த்திக்கணும். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நமக்கு அறிவு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்ம லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அன்லேர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வளருவோன்றது உண்மை கிடையாது. சில நேரங்களில் நம்ம கற்றுக்கிட்டதை மறக்கிறதோ இல்லை அதை மீறி தான் வாழ்க்கைக்கு என்ன தெரியுமோ அதை நோக்கி போகிறது தான் கரெக்டு. நம்ம படித்த மாதிரியே லைஃப்பில் செலுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சில நேரங்களில் மாற்றம் ஏற்படாது. ஒரு அறிவை நம்ம வந்து பயன்படுத்த முடியல, இல்லை வந்து அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றிக்க முடியல அப்படின்னா அந்த அறிவை புறக்கணிச்சிட்டு நம்ம அந்த லேர்னிங்கே நம்ம தூக்கி போட்டு வேறு மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறது தான் வந்து சரின்னு சொல்லுவோம். அது முன்னேற்றத்துக்கும் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு அமையும். நான் எப்போ சொல்கிற எக்ஸாம்பிள் தான், எனக்கு தெரிஞ்ச வேலை தான் சிறந்தது அப்படின்னு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன், என் ப்ரொஃபஷன் மாறி இருக்காது, பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயமே நான் என்னுடைய ஃபேமிலியில் பார்த்தது கிடையாது, நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அப்போது சில நேரங்களில் நம்ம எடுத்துக்கிற அந்த அக்செப்டன்ஸ், அதாவது இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருக்கிற லேர்னிங்கை வந்து அன்லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஈர்ப்பு விதி மாதிரி பயிற்சிகள்லாம் செய்யும்போது நம்ம புது எண்ணங்கள் எடுத்துக்கிறோம், நம்ம வந்து மாறப்போகிறோம், நம்ம நல்ல பாசிட்டிவாக எண்ணங்களோடு இருக்கிறோம், நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்றலாம் தாண்டி கற்றுக்காமல் இருக்கிறதும் நம்ம கற்றுக்கிட்ட சில விஷயங்களை வந்து ஓவர் ரைட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி விஷயத்த வந்து அஃபர்மேஷன் ரொம்ப சிறப்பாக செய்யும். அதாவது உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு நம்பிக்கை அது உங்களுடைய வாழ்க்கையை நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கு தடுக்குது அப்படின்னா அஃபர்மேஷன் மாதிரி விஷயங்கள் வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ பேர் லிமிட்டிங் பிலீஃபை தாண்டி தான் செய்யவே முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தனக்கு இருந்த அந்த அறிவுக்கு மேலே புது அறிவை புகுத்துறதும் தன்னுடைய அவநம்பிக்கையில் வச்சுருந்த விஷயங்களை மாற்றிட்டு அதுக்கு எதிராக நடந்துக்கிறதும் தான். அப்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறத விட இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் கற்று வச்சுருக்கிற இல்லை இப்போவும் வந்து வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சி நீங்கள் இரலவெண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்களை முதல் ஸ்டாப் பண்ணும். இதுக்கு ஒரு 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 பெஸ்ட்டு மெத்தட் இப்போ நான் பண்ணுறத நான் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறீங்களே, நிறையா படிச்சுட்ருக்கீங்களே, ஏன் எதுக்குன்னு தெரியாமல் நிறையா படிச்சுட்ருப்பீங்க, இல்லை புக்ஸ் படிக்கிறது நல்லதுன்னு நினச்சி படிச்சுட்ருப்பீங்க, இல்லை ரேண்டமாக யூடியூப்பில் ஏதாவது விஷயத்தை பார்த்து கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நம்ம லைஃப் ரிலவெண்ட்டாக இருக்கா, நம்ம லேர்ன் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ரீசனபிளான்னு செக் பண்ணணும். பொதுவாக எல்லாரும் சொல்கிறத வச்சு நம்பிட்டு நிறையா புக்ஸ் படிக்கிறேன், நிறையா அறிவை வளர்த்துக்கிறேன்ற பேரில் நிறையா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. நம்ம இருக்கிற கழிவுகள் அன்லேர்ன் பண்ணுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது இந்த லேர்னிங்க்கான நேரத்தை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அதை பயன்படுத்துங்க. இப்போ வந்து வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கு நான் நெகட்டிவாக இருக்கேன், எனக்கு வந்து சூழ்நிலை சரியில்லை, எனக்கு வந்து சரியான க்ரோத் எனக்கு அமையல, நான் படித்த படிப்புக்கு எனக்கு இந்த மாதிரி தான் வாழ்க்கை அமைஞ்சுது, என் சரௌண்டிங் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நிறையா ப்ளேம் சொல்லுவீங்க இல்லையா. இது எல்லாம் தாண்டி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா நம்ம படித்த நிறையா விஷயங்கள் நம்ம அறிவுக்கோ நம்ம வாழ்க்கைக்கோ பயன்படலை, அது வெறும் குப்பையாக போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒரு வகையில் நம்ம அன்லேர்ன் பண்ணி பழகிறதுக்கு கூட உண்மையிலேயே லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். இந்த அன்லேர்னிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயிற்சிகள் எடுத்துக்கும் போது லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணும்போது புதுசாக கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய வேலைக்கும் உங்கள் தொழிலுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்து கற்றுக்கோங்க. எல்லாரும் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, நான் சொசைட்டியோட கலந்துக்கணும், நான் எல்லாமே நான் கற்றுக்கணும், அப்போ தான் என் லைஃப் மாறுன்ற அந்த ஒரு தப்பான படிப்பினை வேண்டாம். அப்படி நீங்கள் வந்து எல்லா அறிவோடு இருந்தால் வாழ்க்கை மாறும்னா அது உண்மை கிடையாது. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கைக்கு அவசியமான விஷயங்களை மட்டும் கற்றுக்கோங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்து பழமொழியாக கற்றுக்கிட்ட சில விஷயங்களுக்கு பின்னாடி வேறு நிறைய அர்த்தங்கள் இருக்கலாம். அதெல்லாம் நம்பிட்டு இன்றைக்கி இருக்கிற நடைமுறையில் அதை வந்து செயல்படுத்தாதீங்க. நிறையா பழமொழிகள் இந்த காலகட்டத்தில் பொருந்தாது. அப்போது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உங்கள் பழைய சித்தாந்தங்கள் சிலவற்றை அப்புறம் முக்கியமாக வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட சிலவற்றை நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும், இல்லை அங்கேருந்து வெளியே வரணும். டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது அன்லேர்னிங். நன்றி.